கன்னியாகுமரியில் 15 நிமிடங்களில் 133 இளநீர் கூடுகளில் 1330 திருக்குறளை எழுதி மாணவர்கள் சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். பரசேரி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கலை பயிற்சி மையம் சார்பில் இந்த சாதனை முன்னெடுக்கப்பட்டது. பயிற்சி மாணாக்கரின் இந்த வித்தியாசமான முயற்சிக்கு பெற்றோரும் ஆசிரியர்கள் இனி அப்கமிங் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொபைல் ஃபோனில் தே ஆர் அடிக்டட். ஸோ அதில் இருந்து வெளியே வர்றதுக்கும் நீங்கள் வந்து இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணும்போது இன்னைக்கு நிறைய குழந்தைங்க டிப்ரெஷனால நிறைய சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு அதே போல் வந்து எந்த கெரியர் எடுத்து அதில் சாதிக்கணும் அப்படின்னு தெரியாமல் ஏதோ ஒரு விதத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத சப்ஜெக்டில் கூட அவங்க வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதில் அவங்களுக்கு ஃபெயிலியர்ஸாக இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத நீங்கள் பார்த்து அதில் நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் போனீங்கன்னா வாழ்நாளில் நீங்கள் ஒரு சாதனை பண்ணலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் உங்க முன்னாடி இன்னைக்கு நிற்கிறேன். அது போல எனக்கும் என்கிட்ட நிறைய குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. மோர் தென் நம்ம இன்ஸ்டியூட்ல கூட 100க்கு மேல குழந்தைங்க படிக்கிறாங்க. அவங்களுக்கிட்டே நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போல பழகுறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் உங்களுடைய இந்த ட்ரைனிங் வந்து எங்களை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா நான் வந்து கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு எனக்கு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கூட டிசிஷன் மேக்கிங் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து நம்ம வந்து இளநீர் கூட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1330 குறளையும் குழந்தைங்க 85 குழந்தைங்க எழுதியிருக்காங்க. இது ஒரு சாதனையான ஒரு நிகழ்வாக நாங்கள் வந்து நடத்திட்டு இருக்கிறோம். மேலும் வந்து இந்த குழந்தைங்க பல சாதனைகள் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்துட்டு இன்னும் ட்ரைனிங்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. என் பேர் வந்து பொன்சி. என் பேர் மிலிண்டா. நாங்கள் இன்னைக்கு இந்த அகாடமியில இருந்துட்டு நாங்கள் 1330 குறள் பண்ணியிருக்கோம். அதாவது 15 நிமிஷத்துல நாங்கள் 85 பிள்ளைங்க சேர்ந்து இந்த குறளை எழுதியிருக்கோம். இது வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு மாதிரி. நிறைய பேர் இப்போ எங்களை மாதிரிப்பட்ட பிள்ளைங்க வந்துட்டு எப்போவுமே ஃபோனில் இந்த மாதிரி வேற நிறைய இதில் அடிக்ட் ஆகுறதுனால அதுல இருந்து ஒரு மாறி வேற என்னெல்லாம் அவங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவா இதை நாங்க பண்றோம். இன்னைக்கு நாங்க பண்ணது வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இதை மாதிரி இன்னும் நிறைய இந்த அகாடமில இருந்து இந்த பிள்ளைங்க வந்துட்டு சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் வேற அவங்க வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் பண்ணி இதை வந்துட்டு பிள்ளைங்களுக்காக இன்னும் நான் இந்த இந்த எனக்கு ஸ்கூலில் லீவ் விட்டதுலேருந்து நான் வந்துட்டு இங்கே இந்த க்ரியேட்டிவாக சார் சொல்லி கொடுக்குறதெல்லாம் படிக்கிறதுக்காக என்னை அம்மா சஜஸ்ட் பண்ணனால நான் இங்கே வந்திருக்கேன். இது மாதிரி நிறைய பிள்ளைங்களும் வந்திருக்காங்க. இது வந்துட்டு எனக்கும் நிறைய பிள்ளைங்களுக்கும் இது வந்துட்டு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாகவும் இது நிறைய விதத்தில் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது.